நிறைய மொழிகளை கற்றுக்க, நீங்கள் நிறைய முன்னேறது, எதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. நீங்கள் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுங்க, ஆனால் வந்து கைவசம் ஒரு டிகிரி, ஒரு எக்ஸ்போஜர், ஒரு நாலேஜ் உங்கள் கையில் இருந்ததுன்னா, ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா கைவசம் அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அது போதும் உங்கள் லைஃப்பில். இட் கேன் டேக் யூ ஃபார்வர்ட். The future is about entrepreneurs. Today I'm saying, as a young crowd sitting here, be ready to take risks. Archie Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports. Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 9944283994 or 9840338935. Email info@aimed.in. எந்த ஒரு மனிதனையும் திறமையான பேச்சாற்றல் மூலம் கட்டி போட்டு விட முடியும் என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. மக்களிடையே தொலைக்காட்சி தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் சென்னை மாநகரத்தில் பிறந்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக அறிமுகமாகி தன் அசாத்திய திறமையால் மக்கள் மனதில் தடம் பதித்தார். இவரின் பேச்சு அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து இழுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தொகுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் போதே இவரின் விடாமுயற்சி மூலம் சின்னத்திரையில் வாய்ப்பு கிடைத்து தன் நடிப்பை பறைசாற்றினார். அந்த அநாத குழந்தையை தொட்டு தூக்க உங்க கை கூசுது. எல்லாரையும் நம்ம ரத்தம், நம்ம உறவுன்னு நினைங்க. இவரின் நடிப்புக்கு அங்கீகாரமாக தமிழக அரசின் சிறந்த சின்னத்திரை கதாநாயகன் விருதை லக்ஷ்மி என்ற தொடருக்காக இவருக்கு கிடைத்தது என்பது இவரின் வாழ்க்கையில் கிடைத்த மணிமகுடம். இப்படி தனக்குள் பல பன்முக கலைகளை கொண்டிருந்த அவர் வெள்ளித்திரையில் புத்தகம் என்ற படம் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. I hate violence. இவர் ஆரம்ப காலத்தில் பல சோதனைகளை சந்தித்திருந்தாலும் தன்மேல் கொண்ட தன்னம்பிக்கையால் எழுந்து பல கலைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழும் விஜய் ஆதிராஜ் அவர்களை பாராட்டி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது எய்ம்டு டாக். வணக்கம் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். எங்கள் அப்பாவோட கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். நீங்கள் அப்பாவோட கடைசி அசிஸ்டன்ட்னு சொன்னால் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ அப்பா பெரும்பாலும் தெலுங்கு படங்கள் தான் தயாரித்தார். எங்கள் அப்பா ஒரு பிரபல இயக்குனர், எங்கள் அம்மா ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர். ஸோ நிறைய படங்கள் தயாரித்தார். தமிழ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் தயாரிக்க முடியல. அண்ட் ஹிஸ் ஓன்லி டிசப்பாயின்மெண்ட் இன் லைஃப் வாஸ் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு லான்ச் மீ இன் அ ப்ராப்பர் வே ஆஸ் அ ஹீரோ ஆர் வாட் எவர். பட் தென் ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா அது என்னோட சுய முயற்சி. அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி ஹாப்பி வென் சம்படி அட்ரெஸ்ட் ஹிம் அஸ் விஜய் ஆதிராஜோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த பெருமையை வந்து நான் தேடி கொடுத்தேங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் லைஃப் லெசன் தட் யூ பீப்புள் ஷுட் டேக். பிகாஸ் உங்கள் அப்பா அம்மா யாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த சாதனைகள் உங்களை உயர்த்தி உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இன்னாரோட அப்பா அம்மா நான் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னேறணுங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கணும். டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அண்ட் ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. So you are also known by the circle of friends you make. And where do you get these friends? You get them in your work environment. நீங்கள் படிக்கிற இடம், அது கல்லூரி ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும். ஸோ தட்ஸ் வேர் யூ ஸ்டார்ட் யுவர் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். உங்கள் பர்சனாலிட்டியை வந்து க்ரூம் பண்ணுறது வந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் பாதியில் விட்டு போவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் பயணத்தில் ஒரு பகுதி வரைக்கும் வருவாங்க, சில பேர் வாழ்க்கை முழுக்க வருவாங்க. So that's one thing that you all should learn, that friendship is an osmosis process. ஒருத்தரோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகணும்னா அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பெஸ்ட் குவாலிட்டிஸையும் நீங்கள் இம்பைப் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. யூ ஆர் ஆல் யங் மைண்ட்ஸ் டுடே. ஸோ யூ நீட் டு க்ரோ. The holistic development of a personality is what
you people at this age should look at. Languages are always are a huge asset to a personality. நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன், தமிழில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து நம்மளோட எதிர்காலத்தை நம்ம வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ ஆம் நாட் அகேன்ஸ்ட் தமிழ், ஐ ஆம் நாட் அகேன்ஸ்ட் டீச்சிங் தமிழ். அப்படி சொன்னால் நான் வந்து I'll be a wrong person to be standing here and talking. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய மொழிகளை கற்றுக்கங்க, நீங்கள் நிறைய முன்னேறலாம், எதையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி வந்து உலகம் வந்து இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், மொபைல்குள்ளே அடங்கிடுச்சு இந்த உலகமே. எத்தனை மொழிகள் தெரிஞ்சால் அவ்வளோ வந்து, பிகாஸ் தேர் யங் entrepreneurs sitting here. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் உலகம் பூரா பிஸ்னஸ் பண்ணணும், இந்தியா முழுக்க பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது வந்து இன்னும் 2-3 மொழியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. முதல்ல தென்னிந்திய மொழிகளையே ஆரம்பிப்போம். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மலையாளம் ரொம்ப ரொம்ப ஈஸி. You might find it a little hard with Kannada, but you'll be quite surprised that almost 45% of the words used in Kannada are Tamil. Languages is one thing that I always go, and whenever I talk, wherever I take classes, I tell people learn languages. Never say no to languages. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் உங்களுக்குள்ளே வர கான்ஃபிடென்ஸ் இருக்குது பாருங்கள், அது 10 மடங்கு இருக்கும். எதிராளி உட்காந்துட்டு ராஜஸ்தான்லேருந்தோ இல்லை வெஸ்ட் பெங்கால்லேருந்தோ இல்லை வந்து மகாராஷ்டிராலேருந்தோ யாராவது வந்து உட்காந்தாங்கன்னா, நீங்கள் இன்னொரு மொழி பேசும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ், அவனுங்க கற்றுக்குறானுங்களோ இல்லையோ, நாம் முன்னேறணும்னா நாம் கற்றுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வராங்க. எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறாங்க, இங்கே நம்ம பாஷையை கற்றுக்கிட்டு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. நம்ம தான் வெளியில் போக மாட்டேங்கிறோம். பட் தென் யூ ஆர் இன் சச் அன் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் வேர்ல்டு வைட். இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா வந்து ஆச்சி மசாலான்னு சொன்னால் தெரியாதவங்க இருக்க முடியாது. மிஸ்டர் ஐசாக் மேனேஜ்ட் இட். Why can't you people who are in his own institute take the cue, move forward, learn languages? It will give you great amount of confidence. Let me tell you a few things. I speak all the 4 South Indian languages. I speak Hindi. I'm married to a Bengali. I understand Bengali. முதல்ல வந்து பெங்காலியில் என்னெல்லாம் கெட்ட வார்த்தைங்கிறது கற்றுக்கிட்டேன். நாளைக்கு எவனா திட்டினா நம்மள, இல்லை என் பொண்டாட்டியே என்ன திட்டினா. So that's where I learned a bit of Bengali, and now I can understand. Hindi, of course, I learned. அதுக்கு வந்து முதல் கண் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது தெலுங்கு பேசு, வாசப்படியை தாண்டினா தமிழ் பேசியே ஆகணும். நீ இன்னொரு மொழி கற்றுக்கிட்டேன்னா உனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ ஐ வாஸ் taught Hindi. Studied in an English medium school. I had some very illustrious classmates. அதில் ஒருத்தர் வந்து என் கூட கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்கும் படித்தார். உலகமே அவருக்கு வந்து அடிமை. One of the greatest chess players of the world, Vishwanath Anand. So I had the good fortune of studying with him from kindergarten to 12th standard. இன்னொருத்தர் இருக்கார், மிக பிரபலமான ஒரு நடிகர், அவரும் என் கூட படித்தவர் தான், அரவிந்த் சுவாமி. So we're all batchmates, we're all guys who studied together. So as I said, you know, your friends, நான் விஷி கிட்ட கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நாங்கள் விஷயம் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி விஷி இஸ் his father's name, ஆனந்த் இஸ் his name. பட் நாங்கள் அவங்க அப்பாவோட பேர் எவ்வளோ, இப்போ சுஜாதா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எழுத்தாளர் சுஜாதா, அவரோட உண்மையான பேர் யாருக்கு தெரியும்? அண்ட் யூ நோ ஹூ மிஸ்டர் சுஜாதா இஸ் ஆக்சுவலி? Writer, exactly. What's his name? Real name? Rangarajan. And what did Mr. Rangarajan invent? No idea? The electronic voting machine. EVM. நம்ம ஓட்டு போடுற அந்த மெஷினை இன்வென்ட் பண்ணவர் கே ரங்கராஜன், who is also known as Sujata. Sujata is his wife's name. So Vishy was always Vishy to us because we never called him Anand, we always called him Vishy. விஷி கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து பொறுமை, அசாத்திய பொறுமை. He would never get angry. அரவிந்த் கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அரவிந்த் knew by the time he was 11th and 12th he is going to be a star. He knew it. He said, Machan, I know where I'm going to go. So as I said, when I come back to the topic, I'm going all over the places, but I'll connect the dots later. So that's when I said the friends that you are with help you, the languages help you. இன்னைக்கு இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகும்பொழுது நீங்கள் I just went through your course material. Let me tell you, I was the first batch of LIBA. I did my post-graduation, I did my MA, then I did my MBA. அதுக்கப்புறம் தான் நடிக்க வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு பயம், எங்கே இவனும் வந்து சினிமாக்காரன் ஆகிடுவானோ அப்படின்னு.
ஏன்னா எங்கள் அம்மாவோட அப்பா எங்கள் தாத்தா வந்து வாஸ் இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. He was South India's first sound engineer. He started his career around the 1930s, 1940s. அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நான். I wanted to become an actor always, but I was always scared to tell my mother. ஏன்னா அப்பா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இதில் சம்பாதிச்சாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் நஷ்டமும் அடைஞ்சார். ஸோ அவங்களுக்கு என்ன பையனா, பையனும் அந்த பாதையில் போகக்கூடாது, நாளைக்கு இவன் வாழ்க்கை என்ன ஆகிடுமோ அப்படின்னு. பட் தென் ஐ ஸ்டக் டு மை கன்ஸ். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்த ஒரு வாக்கு, நல்லா படிப்பேன், படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை அமைச்சிப்பேன் அப்படின்னு. அதே போல் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் படித்து தென் I was in the corporate industry for quite a long time. I tried to balance both the corporate life and the acting career. 91 actually I started working for Indian Express, space selling department. I was hardly about 20-21 at that point of time. When I finally quit my last job, I was the head of Plus Channel. Plus Channel was the marketing arm of Doordarshan. They were also the marketing arm of Star Television Network. It was not Star at that point of time. உங்களுக்கு இப்போ ஸ்டார்னு தெரியும். It was just Vijay TV, owned by Vijay Mallya at that point of time. So அந்த தருணம் வரைக்கும் 99 வரைக்கும் I was balancing both the corporate life and this. My employers knew that they were taking me on as a double package. I would act only during weekends, but Monday through Friday I was working. So I had deadlines, I had meetings, I had projections, I had targets to meet, mostly on the sales side. So I did manage. இந்த ரெண்டு இதுலேயும் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மை ஃபாதர் டோல்ட் மீ, நீ 2 படகுல வந்து சவாரி செய்ய முடியாது, ஏதாவது ஒரு படகை சூஸ் பண்ணிக்க, which is good for you. Because then what will happen is, at some point of time your employees are bound to ask a lot of questions. So you will cut a sorry figure there. இந்த பக்கம் வந்து உன்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்து உன்னை வச்சு வீக்கெண்ட் மட்டுமே ஷூட் பண்ணாக்கா மற்ற ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஐ டு டேக் அ ஹார்ட் கால் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். என்ன 31 சொல்லையாக வந்து ஒரு சம்பளம் விழும், அந்த ரிஸ்க் நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் மீடியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிலையான ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாது. இன்றைக்கி சம்பாத்தியம் இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு சம்பாத்தியமே இருக்காது. மென்டலி நீங்கள் அதை டியூன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சதுனால தான் உங்களால் வந்து அதில் நுழைய முடியும். I decided to take it, and the turning point in my life was I was doing a serial called Nimmadhi Ungal Choice. So அந்த Nimmadhi Ungal Choice அப்புறம் சித்தின்னு ஒரு தொடரில் நடித்தேன். And after that there was no looking back. Sometime around 2008 or 9 a bit of fatigue set in. என்ன ஃபெட்டிக்னா, டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் தி சேம் கேரக்டர்ஸ் கம்மிங் டு மீ. யூஸ்வலாக வந்து ஆண்கள் வந்து டெலிவிஷன் சீரியலில் செட் ப்ராப்பர்ட்டியாக இருப்பாங்க, பொம்பளை எல்லாமே செய்யும், நம்ம பின்னாடி கை கட்டிட்டு நிற்கணும். ஆமாம் அவள் சொல்கிறது கரெக்ட், ஆமாம் இவ சொல்கிறது கரெக்டுன்னு தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. லக்கிலி நான் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஐ ஹேட் வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். அந்த ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் குறைய ஆரம்பித்ததுமே தென் ஐ டிசைடட் என்னடா என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னு சொல்லி ஐ வாண்டட் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃப்ரான்டியர். அடுத்தது என்ன, என்னோடய தேடல் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு 10 வருடமும் என்னோடய லைஃப்பில் வந்து நான் வேற ஒரு தேடலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு 10 வருடம் 97, 98லேருந்து ஒரு 2008 வருதுக்குள்ளே வந்து ஐ ஹேட் அச்சீவ் தி பினக்கிள் ஆஃப் சக்ஸஸ். ஒரு பாப்புலர் டெலிவிஷன், ஒரு பாப்புலர் ஸ்டாருக்கு, ஃபிலிம் ஸ்டாருக்கு என்னெல்லாம் வந்து ஒரு புகழ், பேர், அந்தஸ்து கிடைச்சிருக்குமோ அதே அளவுக்கு பேர், புகழ், அந்தஸ்து எனக்கும் கிடைச்சிது. I was as much as in demand like a film star. I traveled the world, I did so many shows, I had fan clubs. I was surprised. I never knew that I had fan clubs. அந்த அளவுக்கு இருந்தது. But then bore அடிச்சு போச்சு. I wanted to move on to the next. That's when I decided I will get onto the creative side. So I established a production house. I started doing ads. I started directing commercials. Directing commercialsலேருந்து அடுத்தது ஃபீச்சருக்கு போகலான்னு வந்தேன். I did a film called Puttagam where James was the music director. The film didn't do that well, but it was very well appreciated whenever it was telecast. And still on the internet, people still watch it. People still ask me, நீங்க ஏன் அடுத்த படம் பண்ணல அப்படின்னு. But then after that, I also started running out of steam. சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லும்பொழுது OTTங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் was beginning to kind of gather steam. This was around 2014, 2015. So 2016, I joined a company called Yup TV. Yup TV is the world's first digital aggregator platform.
இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கினாலும் அது சோனியாக இருக்கட்டும், பேனசானிக்காக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், Yup TV comes in as a inbuilt app. Yup was the only app that carried all நம்மளோட எல்லா சேனல்ஸ், இந்தியன் சேனல்ஸை வந்து யூஎஸ்லேயோ இல்லை வந்து நீங்கள் யூகேலேயோ பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா it was only through Yup TV that you could watch those channels. ஸோ அந்த கம்பெனியில் I went up to set up the original platforms. ஒரிஜினல்ஸ்னு இப்போ நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, Amazon originals, Netflix originals in the series. So I was there on their board of directors from 2016 till 2019 December. So 2020 of course போன வருஷம் வந்து எரேஸ் பண்ண வேண்டிய ஒரு வருஷம், யாருக்குமே எதுவுமே நடக்கலை. ஸோ ஐ வாஸ் அகெயின் அட் த கிராஸ் ரோட்ஸ். அடுத்தது என்னங்கிற ஒரு தேடலில் வந்து ஐ டிசைடட் டு பிகம் அன் ஆந்த்ரப்ரனர். ஸோ ஆந்த்ரப்ரனர்னால் வந்து இட் இஸ் அ 24/7 ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு இல்லை. ஸோ ஐ புட் மை வைஃப் இன் ஃப்ரண்ட். நவ் ஷீ இஸ் தி ஆந்த்ரப்ரனர். ஷீ ரன்ஸ் அ கப்புள் ஆஃப் cafes in Chennai. Call it women empowerment because I'm surrounded by women all my life. as I said, எங்கள் வீட்டில் வந்து என்னோடய குரல் வந்து ஒசத்தி பேசவே முடியாது. ஏன்னா அந்த 3 பொம்பளைங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா நாகாளி. அது ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, the moment you have daughters and you have a wife at home, boss, it's better to play second fiddle. நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கிறது பெட்டர். Jokes apart, that's when I decided to become an entrepreneur, and now I realize how hard it is to be an entrepreneur during Corona times, during tough times that we've started this business. So what I see in front of me is, நாகர்கோயிலேருந்து சில பேர் வந்திருக்கீங்க, மதுரையிலேருந்து சில பேர் வந்திருக்கீங்க, and it is a lovely mix, eclectic mix of people, future entrepreneurs, and you have a great course going for you. I just went through the course material. It's brilliant. It's really brilliant that you people are actually in a place where there is an entrepreneur here to guide you. Take his life lessons, take his experience. I think you people will see the better of your career. என்னோட இந்த ஒரு சின்ன டாக் might have been all over the place, but I'm now going to connect the dots and tell you what this was all about. Take me as an example. Yes, அப்பா வந்து ஒரு பிரபல ஒரு இயக்குனராக இருந்தார், தயாரிப்பாளராக இருந்தார், அம்மா ஒரு எழுத்தாளனி. இருந்தாலும் வந்து நான் வர டைமில் வந்து they were helpless in the sense, அப்பா ஒரு பெரிய படம் எடுத்து அதில் வந்து நஷ்டம் அடைஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு என்ன பண்ணாருன்னா, நாங்கள் குடியிருந்த வீடை வந்து விற்று எல்லா கடனையும் அடைச்சி நாங்கள் மறுபடியும் ஒரு வாடகை வீடுக்கு போனோம். ஆனால் that's when my father quit the industry. But my father was a lawyer and chartered accountant rolled into one. அதனால தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நல்லா படித்தா ஒரு டிகிரி ஒரு விஷயம் கூட இருந்ததுன்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது வந்து இது உனக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் உங்கள் அப்பாவை பாரு. He is a lawyer and a chartered accountant, but his passion in films is driving him to do some mad things. ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தார் அப்பா. ஒரு படம் பெரிய ஹிட் ஆகும், அடுத்து 2 படம் ஃப்ளாப் ஆகும், பட் அகெயின் he would make films. So that's when my mother said, you have to have some life skills. என்னைக்காவது வந்து இது திரும்ப உங்களுக்கு உதவும். நீங்கள் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுங்க, ஆனால் வந்து கைவசம் ஒரு டிகிரி, ஒரு எக்ஸ்போஜர், ஒரு நாலேஜ் உங்கள் கையில் இருந்ததுன்னா, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுத்தால் கூட வந்து ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா கைவசம் அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அது போதும் உங்கள் லைஃப்பில். இட் கேன் டேக் யூ ஃபார்வர்ட். தி ஃபியூச்சர் இஸ் அபவுட் ஆண்டர்பிரினர்ஸ். டுடே ஐ எம் சேயிங் ஆஸ் அ யங் க்ரௌட் சிட்டிங் ஹியர், பி ரெடி டு டேக் ரிஸ்க்ஸ். டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். அதுக்குன்னு வந்து முட்டாள்தனமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். இப்போ நீங்கள் படிக்கிற படிப்பும் வந்து அதை சார்ந்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். டுடே வாட் இஸ் ஒர்க்கிங் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ். அப்படி இருக்கும் பொழுது உலகம் வந்து இன்னொரு 10 வருஷங்களில் என்னெல்லாம் ஆக போகுதுங்கிறது you should start thinking ahead. Don't think of today, don't think of tomorrow. Think about 1 year from now, 2 years from now, what is going to happen. You work backwards. I'm sure your ideas will see the light of the day. You are doing your PGDBMA. Other sarnd. Think of new ideas. Start writing it down. Start searching the net as to where are we headed. எப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்க போகுது. Where all you think there are opportunities. Look for opportunities. நிறைய படிங்க, நிறைய சர்வ் பண்ணுங்க, நிறைய நாலேஜை கேதர் பண்ணுங்க. டோன்ட் ஜஸ்ட் ரீட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ், கிளியர் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் கெட் அவுட். உலகமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ மச் ஆஃப் இனோவேட்டிவ்னஸ் ஹேப்பனிங்.
அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாஸ், இது எல்லாத்துக்குமே தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். எஸ், நல்ல வேலைகள் உங்களை வந்து டெம்ப்ட் பண்ணும். நல்ல வேலைகள் கிடைச்சா தயவுசெய்து போங்க. ஐ எம் நாட் சேயிங் டோன்ட் சே நோ டு ஜாப்ஸ், பட் ஐ எம் சேயிங் இஃப் ஈவன் 99%ல் 1% வந்து உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட எடுத்துடுங்க. ஜஸ்ட் டேக் இட், கிவ் இட் யுவர் ஷாட். காட் நோஸ், அதிர்ஷ்டம் வந்து உங்கள் கதவை வந்து ஒரு தடவை தட்டுமா, தட்டும்போது வந்து அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இது பாக்யராஜ் சார் என்கிட்ட சொன்னது. You are in a beautiful place. There's some fabulous course material that you've done. There's an family business பற்றின ஒரு விஷயம் இருக்குது, which I found very, very interesting. A lot of people might come from families who are doing small businesses. ஸோ அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் சில பேருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகலாம். You have a course here which is telling you how to manage your family business. So learn languages, learn life skills. It's a beautiful way to actually step forward into a lovely world outside. Become entrepreneurs, take that risk, never shy away from risk. Thank you so much for the opportunity. God bless you all. Archie Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports. Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 99442 83994 or 9840338935. Email info@aimed.in.